வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குரு பூஜை விழா இன்று கோலாகலம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 8000 போலீசார் குவிப்பு. தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பசும்பொன் பயணம். தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சென்னை நந்தனத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் இன்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இன்று முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையையொட்டி நினைவிடத்திற்கு பைக்கில் வர தடை. வாகனங்களில் கதவுகளை திறந்து வைத்தபடி வரக்கூடாது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் எச்சரிக்கை. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரையில் இன்று போக்குவரத்து மாற்றம். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம். எந்த முடிவு எடுத்தாலும் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது விஜயுடன் பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். மதுரை அரசு சுற்றுலா மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிப்பு. பொய் துரோகத்தை தவிர வேறு எதையும் எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்க முடியாது. அது அவரது வரலாறு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். விளைந்த நெல்லை வாங்கவில்லை என அவதூறு பரப்பி விரக்தியின் உச்சத்தில் பேசி வருவதாகவும் காட்டம். பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். தமிழகம் முழுவதும் ஒரு நெல்மணிகள் கூட வீணாகாதவாறு கொள்முதல் நடைபெற்று வருகிறது. நெல் கொள்முதலை விரைந்து செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது. நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. தமிழகத்தில் ஏற்பட்ட 3 பேரிடர்கள் பாதிப்புக்காக கோரிய 37,000 கோடியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை காப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கடமை என பேச்சு. சரி செய்ய நிவாரண பணிகளுக்காக நாம கேட்ட 37,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா? இல்ல, இதுவரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும், தமிழ்நாடு வளர்ந்துவிடும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு.
வாக்காளர் சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் முக்கிய ஆலோசனை. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. பாஜக தோல்வி உறுதியானதால் எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமையை பறிக்க திட்டமிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஜனநாயகத்தை காக்க அனைத்து கட்சிகளும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். வருகிற நவம்பர் 2ஆம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன், அழைப்பு விடுத்திருக்கிறேன். எல்லாருக்கும் அழைப்பு போயிருக்கு. இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். மழைக்காலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை செய்வது ஏன்? தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இது செய்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக வரவேற்கிறது. தேர்தல் ஆணையம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. குடிபெயர்ந்து இல்லாத நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷிப்டட் 2 இடத்துல வச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஓட்டிருக்கோம். தேர்தல் கமிஷன் நினைச்சா செய்யலாம். இதை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில், கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பில் சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 2ஆம் தேதி வாக்காளர் சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தவேகாவுக்கும் அழைப்பு. தமிழக அரசு சார்பில் நடைபெறும் கூட்டத்திற்காக சென்னை பனையூரில் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் நேரில் அழைப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய காவல்துறை பொறுப்பு டிஜிபிக்கு வலியுறுத்தல். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை. பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கை தூசு தட்டி எடுத்து களங்கம் கற்பிக்க அமலாக்கத்துறை முயற்சிப்பதாகவும் அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. மாமல்லபுரத்தில் நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. குற்றாலம் அரசு மாளிகையில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்ப்பதற்காக இரும்பு கேட்டை தள்ளிக்கொண்டு சென்ற திமுகவினர். முண்டியடித்துச் சென்றதால் போலீசார் திமுகவினரிடையே தள்ளு முள்ளு. மக்கள் உனக்காக வெல்கம் பண்றோம்ல, முன்னாடி வந்து
திமுக ஆட்சியில் ஆறுகள் அனைத்தும் கழிவுநீர் கால்வாய்களாக மாறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். இயற்கை வளங்களை திராவிட மாடல் அரசு சூறையாடி வருவதாகவும் சாடல். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு அளித்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தல். தமிழக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அனுமதி அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் பொதுநல மனு. நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். 32 ஆவணங்கள் 83 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிசிஐடி. நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கு எஸ்ஐ சரவணனின் ஜாமீன் மனுவை 3வது முறையாக தள்ளுபடி செய்து நெல்லை நீதிமன்றம் உத்தரவு. உணவகங்களில் கை கழுவும் இடங்கள் மற்றும் கழிவறைகளை தூய்மையாக வைத்திருக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மீறும் உணவகங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எச்சரிக்கை. சென்னை அசோக் நகரில் தோழியின் கண்முன்னே இளைஞர் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை. அரசு ஊழியர் உட்பட 3 பேரை கைது செய்த நிலையில் தகாத உறவின் காரணமாக கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறைக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் இ-பாஸ் பெற வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவிப்பு. சபரிமலை மகர விளக்கு பூஜை காலத்தில் தினமும் 90,000 பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு வாரிய கூட்டத்தில் முடிவு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடங்கும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. தேர்தல் தொடர்பான கேள்விகள் மற்றும் புகார்களுக்கு உதவி எண் மற்றும் புக் கால் வித் BLO எனும் வசதியை பயன்படுத்தலாம். தேசிய தொடர்பு மையத்தை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டணமில்லாம எண்ணில் அழைக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகாரில் தங்களின் வாரிசுகளுக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற காங்கிரஸ் RJD கட்சிகள் துடிப்பதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. கால்நடை தீவன ஊழல், அரசு வேலைக்கு நில ஊழல் என வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் என்றும் விமர்சனம். பீகார் மாநிலத்தில் கல்வி மற்றும் மருத்துவ துறைகளின் சீரழிவுக்கு பாஜக கூட்டணி ஆட்சியே காரணம். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இளம் மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்தியா ஒரு நாள் சீன பொருளாதாரத்தை எட்டும் என்பதில் ஐயமில்லை. சீனாவின் மக்கள் தொகை சுருங்கி வருவதை சுட்டிக்காட்டி சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ சியன் லூங் கருத்து. டெல்லியில் மேக விதைப்புக்கான சோதனை நிறுத்தி வைப்பு. மேகங்களின் போதுமான ஈரப்பதம் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் நடவடிக்கை. தென்கொரியாவில் சீன அதிபர் ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று சந்திப்பு. பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. 125 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் 169 ரன்களை குவித்தார் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா வால்வார். 143 பந்துகளில் 20 பவுண்டரி மற்றும் 4 சிக்சர்களுடன் 169 ரன்கள் அடித்து அசத்தல். இறுதிக் கட்டத்தை நெருங்கிய 13வது ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். நவி மும்பையில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை. கான்பெராவில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான T20 போட்டி ரத்து. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 9.4 ஓவரில் 97 ரன்கள் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றி அசத்தல். கனடா மகளிர் ஓபன் ஸ்குவாஷ் தொடரின் காலிறுதியில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தினார் இந்தியாவின் அனாஹத். பெல்ஜியம் வீராங்கனை டிட்னே கில்லிஸை 12-10, 11-9, 11-9 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பால்டன் அணி அபார வெற்றி. தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அஜித் குமார். கோயில் அதிகாரிகளிடம் பிரசாதம் பெற்றுக் கொள்ளும் காட்சி இணையத்தில் வைரல். ஒருத்தர் போதும் பிரதர் ப்ளீஸ். நான் அவர்கிட்ட சொல்றேன். லாஸ்ட் கூட கொடுத்தோம்.